வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துருக்கேங்க. சரியா, அதில் நம்ம அப்படியே துவங்குவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனி OnePlus Nord 4 வாங்கலாமா, டிஸ்பிளே இஷ்யூ வந்தால் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தருவாங்களா, அண்ட் இதுக்கு டைம் டியூரேஷன் பீரியட் எதுவும் இருக்கா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன், என் பட்ஜெட் 30,000. ஸோ இப்போ இவருக்கு என்னோட தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, OnePlus-ஐ நம்பி இப்போ போகும்போது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பாசிட்டிவாக இப்போதைக்கு தெரியுது. இது மென்மேலும் பாசிட்டிவாகவே இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் யாராவது அதை அடிக்கடி விசிட் பண்ணிவிட்டு அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து, நான் இப்போ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட 9RT பிரச்சனை, நேரில் போய் விசிட் பண்ணேன், என் ஃப்ரெண்டோட 10R பிரச்சனை, நேரில் போய் விசிட் பண்ணி டிஸ்பிளே நாங்கள் மாற்றிருக்கோம், இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ ப்ராப்பராக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஃப்ரேம்னு ஒன்று கிடையாது ப்ரோ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃப் டைம் ஒரு OnePlus யூசரு அவங்க டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே இஷ்யூ, அதுவும் லைன் இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்படியே இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இஷ்யூ டிஸ்பிளேல இருக்குது, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இருந்து உங்கள் டிவைஸில் எந்த விதமான டென்ட்டோ இல்லாட்டி எக்ஸ்டர்னல் இம்பேக்ட்ஸோ பெருசாக இல்லை அப்படின்னா உங்களை எந்த கேள்வியும் கேட்காம மாற்றி கொடுத்துருவாங்க லைஃப் டைம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எக்ஸ்டர்னல் இம்பேக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, ஃப்ரேமில் டென்ட் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது, கிளாஸே கிராக் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் கொஞ்சம் பெரிய மனசு இருந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஹாப்பி தான். ஸோ ஓவராலாக இது ஞாபகம் இருக்கட்டும். சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்டோர் கிராக்காக இருந்தது, ஒரு சிலர் கமெண்ட்டில் சொன்னது, ப்ளஸ் பர்சனலாக ஒரு சிலர் மீட் பண்ணும்போது அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வச்சு தான் சொல்கிறேன். பேக்டோர் கிராக்காக இருந்தது, ஃப்ரண்ட் டிஸ்பிளேல கோடு இருந்தது அப்படின்னும் போது முன்னே இப்பயும் அப்படி தான் 2025 அவங்க இப்படி தான் வந்து ரொம்ப மக்களுக்காக சேவை செய்வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக்டோருக்கான ப்ரைஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் நடக்குது. சரியா, அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஓரளவு கேர்ஃபுல்லாக உங்கள் டிவைஸை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா ஜாலி தான். அப்போ Nord 4 நீங்கள் தாராளமாக போகலாம். அதை தாண்டி இப்போ நம்ம மார்க்கெட்டில் இதே ப்ரைஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு மீடியா கன்சம்ஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா Poco F6 அப்படிங்கிற ஃபோன் இருக்குது. அதில் உங்களுக்கு 8S Gen 3 கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா Nord 4 ஃப்ளாட் டிஸ்பிளே தான். Nord 4 வந்து உங்களுக்கு மெட்டல் பில்ட் அப்படிங்கிறனால ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பட் Poco F6 பார்த்தீங்கன்னா மெட்டல் பில்ட் இல்லாதனால கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும். பிளாஸ்டிக்கு ரொம்ப கொஞ்சம் லோக்கலுக்கும் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும் வைங்களேன். பட் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரெண்டு டிவைஸுமே செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதில் ப்ரீமியம்னஸ் அப்படிங்கிறது Nord 4க்கே உரியது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். கேமரா, ஷட்டர் ஸ்பீட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது Poco F6க்கு ஒரு எட்ஜ் இருக்கும். இதை தாண்டி விவோவில் V40 அதுவும் நல்ல டிவைஸ் தான். ரெண்டே கேமரா இருந்தாலும் ரியரில் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 MP சென்சார் இருக்கும், 7 Gen 3 பவர்டு. ஸோ இப்போ இந்த 3 ஃபோன் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இருக்கலே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் யாருன்னா F6, இருக்கிறதுலே வந்து கேமரா ஓரியன்ட் யாருன்னா விவோ. ஏன்னா விவோவில் ரியரில் 2 50 MPயும் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 MPயும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 இருக்கிறனால நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்க போகிறது இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ தான் டிவைஸான்னு கிடையாதுங்க. ஸ்டாக் இருந்ததுன்னா OnePlus 11R கிடைக்கலாம். அது வந்து 8+ Gen 1 இருக்கும். பட் அதுக்கு தான் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோட உங்களுக்கு வந்து Nord 4 கூட போதும் தான். சரியா, அது மட்டும் இல்லாமல் Nord 4 ஃப்ளாட்டுங்கிறனால உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன் கார்டா இல்லாட்டி டெம்போடோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. இதோட முடியுதானா இல்லை, iQOO Neo 9 Pro இருக்குது இதே பட்ஜெட்டில். அண்ட் இப்போ பார்த்துங்க, இப்போ புதுசாக போக்கோவில் X7 Pro வந்திருக்கு 8400 அல்ட்ராவோட. பட் அதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, டே டு டே லைஃப்ங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நாள் இன்னும் காத்திருக்கணும். பட் இப்போதைக்கு ஃபோன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இல்லை. X6 Pro எப்படி வந்த அன்னையிலேருந்தே வந்து நான் ஒரு பாய்லரா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிச்சு. அந்த மாதிரி இது வரைக்கும் இது எதுவுமே பெருசாக பிரச்சனை பண்ணலை. அப்புறம் ஹானரில் 200 இருக்குது. இருந்தாலும் ஹானரை பற்றி பேசும்போது இப்போலாம் எனக்கு ஒரு பயமும் இருக்குது. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது இன்னும் பேத்தட்டிக்காக இருக்கிறனால நம்மளால் அதுக்கு பெருசாக பதில், அதாவது ஹானரை கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு பேச முடியல, ஒரு பயம் இருக்குது. அப்புறம் ரியல்மியில் GT60 இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் 512GB இந்த மாதிரியான மாடலும் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன்ஸுக்கு குறைச்சல் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னதை தாண்டியும் இன்னும் நிறைய இன்ஃபினிக்ஸ் டெக்னோலையும் இருக்குது, அண்டு சாம்சங்லேயும் இருக்குது, பிக்சல்லையும் இருக்குது, அது கூகுளோட பிக்சல் தரப்புலையும் இருக்குது. ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது. பட் நீங்கள் கேட்டது Nord 4. சரியா, மொத்தம் OnePlus-ஓட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்ல க்ரீன் லைட்டில் இருக்குது. நாளை பின்ன ஆம்பர் இந்த மாதிரி ஏதாவது நட்ட நடுவில் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம உஷாராகி அது என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணி OnePlus-ஐ அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து OnePlus Nord 4 எந்த பிரச்சனையும் இல்லாமல் தைரியமாக வாங்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி Nord 4 யூஸ் பண்ணுற யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையாவது வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ரைட்டா, அதை தவிர இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்கள் OnePlus டிவைஸ் வச்சிருந்து நீங்கள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் போய் அப்ரோச் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்ததா இல்லாட்டி பிரச்சனையாக இருந்ததாங்கிறது சொன்னதாலும் எங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் இப்போ கேள்வி கேட்ட இந்த மாதிரி நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா,
சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் எந்த பிரைமரி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஸோ இப்போ வரைக்கும் 13R, இதுலேருந்து நான் 13க்கு ஸ்விட்ச் ஆக போகிறேன். 13க்கு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறமா எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அது கொஞ்சம் ப்ரீமியம் குவாட் கவ் இந்த மாதிரியான ஃபீல்லாம் டெலிவர் ஆகுது, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது வந்து செம்ம லைட் வெயிட்டுங்க, கொஞ்சம் ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பதட்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், லைட்டாக ஸ்லிப்பரி மாதிரி ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு போனதும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மெயினாக கேமரா தாங்க. சரியா, கேமராவை நான் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா என்னால் வந்து ஓரளவுக்கு ஜூம்டு ஃபோட்டோஸ் as well as ஜூம் பண்ணியும் மேக்ரோ எடுக்க முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து 13க்கு ஸ்விட்ச் ஆவேன். 13 ஸ்விட்ச் ஆகி ஒரு 1 வீக் அது கண்டிப்பாக மினிமம் 13 யூஸ் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஏன்னா 13 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வாட்சன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஃபீட்பேக்கையும் நான் வாங்க முடியும். அதே சமயம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு பர்சனலாக என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண முடியும். இப்போ 13R நான் யூஸ் பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் இந்த 13R என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே கொண்டு போய் விக்கிட்ட கொடுக்க போகிறேன். விக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படியே சர்க்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாரோட டேட்டாவும் எங்களுக்கு அப்படியே ஒரு கலெக்டிவாக கிடைக்கும். ஏன்னா எல்லாரோட யூசேஜ் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கலெக்டிவாக ஒரு டேட்டா கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே யூசர் ரிவ்யூ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, எல்லா யூசர்ஸுமே ஒரே மாதிரி அவங்க டிவைஸை யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்கு தான். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூபதி ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, இஸ் தட் பாசிபிள் டு கெட் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் Honor 200 டு ஃபிக்ஸ் த கேமரா ரிலேட்டட் இஷ்யூ? கேமரா வந்து வந்த புதுசில் இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டையும் என்னால் பார்க்க முடியுது. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைங்க, அதுதான் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குது. அப்டேட்ஸ் வந்து 5 வருஷம் தரேன் 7 வருஷம் தரேன்லாம் இவங்க சொன்னாலும், ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த அப்டேட் மூலமாக புது ஃபீச்சர் தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நொல்லையாக்கிடுவானோன்ற பயமும் இருக்குது. இது ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பார்க்க போனால் எல்லா வீடியோலையும் இதை ரிப்பீட் பண்ணலாமான்னு கூட யோசிக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் 7 வருஷம் அப்டேட் கூட தரத்தவில்லைங்க, ஏன் 5 வருஷம் அப்டேட் கூட நீங்கள் எங்களுக்கு தரத்தவில்லை, 3 மேஜர் அப்டேட் கொடுத்தா கூட போதும், 3 வருஷம் வாரண்டியோ இல்லை 2 வருஷம் வாரண்டியோ கொடுத்தீங்கன்னா வி கைஸ் வில் பி வெரி மச் ஹாப்பி. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே வந்து 1 வருஷம் 3 மாதம் கழிச்சுலாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கா, எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு வந்து சரியான பதில்கள் வரதில்லை. உங்களுக்கு அவுட் ஆஃப் வாரண்டின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சு விட்டு போயிடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம காரணமே இல்லைன்னு போது நமக்கு எப்படி இருக்கும், வேதனையாக இருக்கும். ப்ரோ நான் அவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, ஸ்க்ரீன் கார்டுக்கு மேலே டெம்பர் ஒட்டியிருக்கேன் ப்ரோங்கிற அளவுக்கு வேதனையாக பேசுவாங்க. அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறேன், வந்த டிவைஸை எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஸ்கின்னு, அதுக்கு மேலே ஒரு கேஸு, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதாக ஒரு பெயிண்ட் பீல் ஆஃப் கூட ஆகக்கூடாது, அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வாரண்டி கிராஸ் ஆனதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வந்து பிராண்டு முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பிராண்ட் வந்து 2 இயர்ஸோ இல்லாட்டி 3 இயர்ஸோ இல்லை 2 இயர்ஸ் ப்ளஸ் நம்ம ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பே பண்ணுறதுனால 3 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நிஜமாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற எஸ்ஓசி வந்து ரொம்பவே கேப்பபிளாக இருந்தாலும் 2 அப்டேட்டுக்கு அப்புறம் அதையும் கழுத மாதிரி ஆக்கிடுறாங்க. வரும்போது குதிரை மாதிரி அப்படி ஹார்ஸ் பவர்லாம் காட்டுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடும், இங்கேருந்து அங்கே போகும், அடிச்சு துவம்சம் பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தோண்டு போய் ஏதோ பெரிய பேஷண்ட், டிபி பேஷண்ட் மாதிரி மூச்சு கூட விட முடியாமல் அப்படியே பெப்பரப்பேன் படுத்து கிடக்கு. அந்த மாதிரி வந்து அப்டேட்ஸில் ஆப்டிமைஸ் ஆகாமல் தலைகீழ போகிற கேஸையும் பார்க்க முடியுது. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஆண்ட்ராய்டுங்க. ரீசெண்டாக நான் நிறைய ஐஃபோன் யூசர்ஸையும் மீட் பண்ணேன். அவங்க எல்லாரும் சொல்கிறதும் ஒரே மாதிரி ஃபார்முலாவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ iOS 18 வருது. iOS 18 ஃபேவர்ஸ் iPhone 16. அதே சமயம் iPhone 15 யூசர்ஸ்க்கும் அது நல்லா தான் இருக்குது. பட் 14 அண்ட் பிலோவுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, அப்போ iOS 17 வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இதே மாதிரியான பதில் சொல்கிறாங்க. 15க்கு இருக்கிறதுலே சூப்பராக இருந்தது, 14க்கு பிரச்சனைன்னு இல்லை, பட் 14 யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் 13 அண்ட் பிலோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது என்ன ட்ரெண்ட், இது என்ன ஒரு ட்ரெண்டா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்களா? அப்போ அடுத்து வந்து iPhone 17 வரும். அப்போ 17ல் iOS 19 நல்லாயிருக்கும், 16க்கும் ஓரளவுக்கு ஓகே இருக்கும், 15 அண்ட் பிலோ கஷ்டப்படுவாங்க. இது என்ன இது? எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்க முடியுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு அப்டேட்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் தரத்தேவலடான்னு நம்மளே சொல்ல வச்சுருவாங்க போல. இதுக்கு ஒரு பெட்டிஷன்லாம் போடலாம் போல. ஈயூவில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட்லாம் கொடுத்து ஒன்றும் அறுத்து தள்ள தேவையில்ல, செக்யூரிட்டி பேட்ச் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்து தொலைங்க. iOSக்கும் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்தா போதும், ஃபீச்சரை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனையே தலைகீழ மாற்றுறீங்க. ஆண்ட்ராய்டில் அதுக்கு மேலே என்ன கொடுக்குறீங்கன்னே புரியலை. ஆண்ட்ராய்டு 11 நான் போட்டு கிழிச்சிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்டு 11 அவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கு. அதை கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்னதான் யூஐ மினிமலாக இருந்தாலும் அந்த மினிமல் யூஐக்குள்ளார போயிட்டு நம்மளே வாண்டடாக ஒரு சில ஃபாண்ட் மாற்ற முடியுது, ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் அந்த ஐகான்ஸ் எல்லாம் மாற்ற முடியுது. இது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு 11 இன்டெகிரேட்டடாகவே இருந்திருக்கு பிக்சலில். ஆண்ட்ராய்டு 12 மெட்டீரியல் யூன்னு வரும்போது இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஒரு சிலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதான் கொஞ்சம் கடியாக இருக்குது. மொத்தம் என்ன ஆகுதுன்னா, அப்டேட்டுங்கிற பேரில் நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதனால் வாரண்ட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ரைட்டா? Honor 200க்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல அப்டேட் வந்துருந்ததுன்னா சொல்லுங்கப்பா. யூசர்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்து சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து
என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் தான் வந்து டெய்லி டிரைவர் கேட்டிருந்தார் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா V40 V40 ப்ரோவான்னு கேட்டிருந்தார். இந்த V40க்கும் V40 ப்ரோக்கும் நீங்கள் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V40ல் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரான்னு வச்சுக்கோமே, ஃப்ரண்ட்டில் இருக்கிற 50யும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ V40 ப்ரோவில் குவாட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட்லேயும் 50, பின்னாடி ட்ரிபிள் 50. இதில் என்னென்னா V40 ப்ரோ போகிறதா இருந்தால் எல்லாருக்குமே V40 ப்ரோ போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. கேமரா சென்ட்ரிக்காக யோசிச்சா கூட நீங்கள் வந்து ரொம்பவே ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுப்பீங்கன்னு நினச்சா தான் உங்களுக்கு அந்த 2x டெலிஃபோட்டோவே ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஷாட்டே 2xலேருந்து 4x தாண்டி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அந்த தேர்ட் கேமரா தேவையே இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் கேம்லாம் ஆடுவேன், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஹீட் ஆகிறதுலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஹீட் ஆகாமல் ஓரளவுக்கு ஹீட் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்க, ப்ளஸ் கொஞ்சம் கேம் ஆடுவேன், பிஜிஎம்ஐயோ சிஓடியோ இந்த மாதிரி கேம் ஆடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா V40 ப்ரோ போகலாம். அப்படி இல்லைனா V40 ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்குங்க. V40ல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைமரி சென்சாரோ ஒரு அல்ட்ரா வைடோ இருக்க போகுது, ஒரு ஃப்ரண்ட் 50 MP இருக்க போகுது, 7 Gen 3 இருக்க போகுது. ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் நார்டு 4 சொல்லும்போது. அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணாம், நான் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் எதிர்பார்க்கல, மீடியாக்காக மல்டிமீடியாக்காகவும் ஓரளவு கேமராவுக்காகவும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் போது V40 இஸ் மோர் தென் எனஃப். சரியா? பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக உங்களுக்கு எதாவது வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம், V40 ப்ரோ. ரைட்டே. ஸோ அடுத்து என்னென்னா, கிரிங்கிற நண்பர் வந்து ஐ வாஸ் யூஸிங் ரியல்மி X2 ஃப்ரம் 2020 லாஸ்ட் மந்த். என்ன ரீசன்னே தெரில, திடீர்னு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ளூ அண்ட் பர்பிள் கலராக வந்தது ப்ரோ, ஸ்க்ரீன் காலி. அப்புறம் சர்வீஸ் சென்டரில் கேட்டால் ஸ்க்ரீன் பைண்டிங் இஷ்யூ, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நான் ஃபோனை மாற்றிக்கலான்னு இருக்கேன். 25Kல பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு ஒன்லி மீடியா கன்சம்ஷன், பேட்டரி லைஃப் நல்லா, அந்த பேட்டரி லைஃப் நல்லா இருந்தால் போதும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அப்படி ஒரு டிவைஸ் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, டிஸ்பிளேக்கு என்ன ப்ரோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டேன். ரியல்மி X2க்கு போயிட்டு 11K சொல்கிறாங்களாம். ரியல்மி X2வே பேக் தென் நம்ம வந்து 16 to 18Kக்கு வாங்கிட்டு இருந்தோம். 16,000 வாங்கிட்டு இருந்த ஃபோனுக்கு இப்போ 11Kக்கு டிஸ்பிளே மாத்திரக்கு யாருக்கா மனசு வருமா இவ்வளோ வருஷம் கழிச்சு? ஸோ கொஞ்சம் வேதனை தான் இந்த மாதிரியான டிஃபெக்ட்டும். இது வந்து இப்போ யூசர் மேலே தான் நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கீழே விழுந்து இவர் சொன்ன மாதிரி அந்த பர்பிள் ப்ளூ கலரில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மொத்த டிஸ்பிளே அந்த கலருக்கு மாறிடும்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்ததுக்கப்புறமா. இன்னும் ஒரு சிலருக்கு ஏஜிங்னாலையும் நடக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நார்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நார்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூசர்ஸ் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பயும் கூட நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நார்டு டிஸ்பிளே இஷ்யூ அப்படின்னு போட்டு பாருங்கள். இதே மாதிரி அதே டைம் பீரியடில் வந்து விவோ ஃபோன்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கூட ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ இவரும் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே தான் வரும். 1 year ஆஃப் டைம் ஃப்ரேம்குள்ளே தான் இந்த டிவைசஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இவர் சொல்கிறது X2லேயும் பார்த்தீங்கன்னா 2020ங்கிறாரு. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்பிளே இஷ்யூஸ் அதிகமாக ரைஸ் ஆகுது. இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியான டிஸ்பிளே டைப்புக்குள்ளாரையும் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ரைட்டு. ஸோ இப்போ இவருக்கு வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, 25Kக்கு ஆல்ரெடி ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால இவருக்கு GT60 நல்ல ஃபோனாக இருக்கும். நல்ல ஆஃபரில் வரும்போது GT60 வாங்கினார்னா செட்டில்டு. அதே GT60 வந்து இன்னும் கொஞ்சம் கிரேசி டீலில் ஒரு சில ஏதாவது போனஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸோ அடிஷ்னலாக இருந்ததுன்னா, இனிமேல் டீல் வேறு வரப்போகுது, மறுபடியும் டீல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ அவர் வந்து 512GB கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ சொன்னது ஓகே தானே? ஒரு X2 யூசரு அவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸாக சொல்லணும் அப்படின்னும் போது GT60 சொல்லலாம் தானே? அந்த LTPO பற்றி எனக்கு புரியுது. LTPO பற்றி இவங்க மட்டும் மென்ஷன் பண்ணல, பெரிய பெரிய பிராண்டும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரைட்னஸ் லிமிட்டில் இருக்கும்போது தான் LTPO நல்லா வேலை செய்யுன்றதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் 30% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வச்சிருக்காங்க. ஓவரால் பிரைட்னஸில் 30% பிரைட்னஸ் இருந்ததுனா தான் LTPO ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியல்மி வந்து ஆல்ரெடி நீங்களாம் சொல்லியிருந்தீங்க GT60 வந்து 50%க்கு மேலே பிரைட்னஸ் இருந்தால் தான் LTPO ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலும் ரியல்மி GT60 யூசர்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் எந்த விதத்தில் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கன்னா, மீடியா கன்சம்ஷன் நல்லா இருக்குது, ஃபோன் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப சாலிடாக சொல்லியிருக்கீங்க. கேமரா வந்து கொஞ்சம் மிக்சடு தாங்க. ரியல்மியோட போஸ்ட் ப்ராசஸிங் நான் எப்பயுமே வந்து ரொம்ப லைக் பண்ணது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல போனால் OnePlus கூட நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த நார்டு 4 மாதிரியான டிவைஸ் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ மேபி ஆஃபர் டைமில் அப்போ இவர் ஆமத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி GT60 வாங்கலாம். அப்படி இல்லைனா கலர் OS தான் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்றனால நார்டு CE4 இல்லை நார்டு 4 வாங்கலாம். இந்த 3 ஃபோனில் எதுக்கு போனாலுமே அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. X2லேருந்து இதுக்கு வரும்போது பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸு. ஸோ இந்த கமெண்ட்ஸில் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் நான் நிறைய வீடியோவில் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன். அதனால் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா, மிலிட்ரி கிரேடுங்கிறதுக்காக கீழே போட்டு பார்க்கக்கூடாது. IP ரேட்டிங் 69 இருக்குங்கிறதுக்காக அண்டர் வாட்டர்லாம் அவங்க என்ன தான் உருட்டினாலும் வாங்கின புதுசுலேயே கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும். தண்ணிக்குள்ளாரெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ நம்மகிட்ட ஃபோன் இல்லை. இதோட பெஸ்ட் ஐடியா நான் ஒன்று சொல்கிறேன். அதையும் நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்னு ஒன்று இருக்குங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான கேஸ்க்குள்ளே உங்கள் டிவைஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி ஒரு கேஸோ இல்லாட்டி எதையாவது வச்சு அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸை ரிமோட்டால் கண்ட்ரோல் பண்ணுங்கள்.
ரிமோட்டால் ட்ரிகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ எடுக்கிற முடிவில் இருக்கீங்களா, ஃபோட்டோ எடுக்கிற மோடுக்கு போட்டுட்டு ஃபோட்டோ மோடில் போட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப்கான பவுச்சோ இல்லை கேஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு ஃபோனை இப்போ வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு வெளியிலேருந்து ஷட்டரை வந்து பட்டன் வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் செல்ஃபி ஸ்டிக். இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கோட ப்ளூடூத் ரிமோட் வரும், அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோவும் எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, வெளியில் ஃபோனை எடுத்து அந்த கேஸ்லேருந்து வெளில எடுத்து வீடியோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ள தண்ணியில் சப்மர்ஜ் பண்ணிட்டு அப்போ ரிமோட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெத்தடு. என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க சொல்கிற மாதிரிலாம் தண்ணிக்குள்ளெல்லாம் முக்கிட்டு இருக்காதிங்க. அது எந்த பிராண்டு சொன்னாலும் சரி, நான் திரும்பியும் சொல்கிறேன், IP6900ன்னு சொன்னாலும் கூட நாளை பின்ன பிரச்சனைன்னு வரும்போது இவங்க எல்லாரும் கையை விரிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் டேமேஜ்னா நாங்கள் வந்து கவர் பண்ண முடியாது, நாங்கள் IP ரேட்டிங் உங்கள் சேஃப்டிக்காக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்டர் வாட்டர் மோடுன்னுவாங்க, என்னன்னாலும் சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் வேணால் பாருங்களேன், மெட்டல் பில்டில் ஒன்று வந்து அண்டர் வால்கனோ மோடுன்னு ஒன்று கொடுப்பான். அதுக்குள்ளேயும் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லுவோம். ரொம்ப சீரியஸாக அதை ப்ரெசென்ட்டும் பண்ணுவாங்க. ஹவாய் போங்க, அங்கே இருக்கிற எல்லா ஐலாண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு அப்பப்போ எரப்ஷன் இருக்கும். நீங்கள் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கலாம். சொல்ல போனால் உங்கள் ஃபோனே அதுக்குள்ளே நீங்கள் முக்கி வச்சு கூட எடுக்கலாம்னு கூட சொல்லுவான். ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னென்னா, பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா, சிரிச்சிங்களா, கைத்தட்டினீங்களா, கிளம்புனீங்களான்னு இருக்கணுமே தவிர, நீங்களும் வாண்டடாக போய்ட்டு உங்கள் ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் இந்த மாதிரியான சேட்டெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து பேக் ஃபயர் தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ். ஐஃபோன்லலாம் IP ரேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்னுவாங்க. நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே பேக் ஃபயர் ஆகிருக்குங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரியா, ரைட்டே. ஏதாவது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் நீ பார்க்கலாம். பாய்.